இது எதிர்மறையான தீர்க்க தரிசனங்கள் நடைபெறுகிற காலம் சார். இது நிறைவேறுகிற காலம் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா, நான் சொல்கிறேன், தானியேல் 2:21 சொல்கிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நீ எந்த ரூட்டில் வந்தாலும் உன்னை விட மாட்டேன்டா பிசாசே. இது காலம் சொன்னினா, நான் ஒருத்தர் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர் பேர் என்னன்னா, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். சிலுவை ஒரு காலத்தையே மாத்துச்சு. நியாயப்பிரமாண காலம் வந்துகிட்டு இருந்ததை நிப்பாட்டி சிலுவை நடுவில் ஊன்னோடனே, இனிமே காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம் அல்ல, சிலுவை பிறகு இது கிருபையின் காலம். ஆமென். கையத்தட்டின ஒரு அவருக்கு சிலுவை எங்கே ஊண்டுகிறீர்களோ அங்கு காலங்கள் மாறுகிறது, கோலங்கள் மாறுகிறது. அதனால நீங்க யாரை ஆராதிக்கிறீங்கன்னா, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஆமென் சொல்லுங்க. இயேசுவே தீர்க்க தரிசனம் சொன்னாராம் மத்தேயு 24 அதிகாரத்தில். இந்த ஊரில் இருக்கவங்க தீர்க்க தரிசனத்தெல்லாம் நீங்கள் டம்மின்னு சொல்லிடலாம் சார். இயேசுனார் பேசின தீர்க்க தரிசனத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? மத்தேயு 24 இந்த உலகத்தின் அழிவை பற்றி பேசுகிறாரு. ஆனானப்பட்ட இயேசுவே எல்லாத்தையும் பேசிட்டு கடைசி ஒரு அக்கண்ணா வச்சாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் மாற்றி அமைக்கப்படும். சொன்ன தீர்க்க தரிசனமே, தலைவர் சொன்ன தீர்க்க தரிசனமே மாற்றி அமைக்கப்படும் என்றால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் யாரு? நீயும் நானும். ஜஸ்டின் அன்னைக்கே மனசுல வச்சு, உன்னை என்னை அன்னைக்கே மனசுல வச்சு கடைசியில் ஒரு வரிய சேர்றா அந்த வரிய மகா தீர்க்கதரிசின்னு அவரை பத்தி சொல்லிடுறாங்க. மகா தீர்க்கதரிசினா அது இருக்கிறதுல டாப் கியர். மகா தீர்க்கதரிசியானவர் நம்மிடத்தில் தோன்றி இருக்கிறார். அவர் சொல்றாரு சார், மத்தேயு 24 அதிகாரத்தில் எல்லா அழிவையும் பேசிட்டு கடைசியில் ஒரு சுழிவை வைக்கிறாருங்க. அழிவுக்கு மத்தியில் ஒரு சுழிவு. என்னடான்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஆகஸ்ட் 22 வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை காலம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நீங்கள் ஜோம் பண்ணீங்கன்னா, அதை ஜனவரி இன்னைக்கு எத்தனாம் தேதி? 12 மதியம் 12 மணியோட முடியும்னா அந்த காலத்தை குறைச்சி இன்னையோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துடும். அவர் மட்டுமல்ல, நீங்கள் கூட காலத்தையும் சமயத்தையும் மாற்ற முடியும் என்று அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்திலேயே அவர் நமக்கு அப்படி ஒரு வார்த்தையை சேர்த்திருக்காருன்னா, எவ்வளோ பெரிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப அதெல்லாம் மாத்தலாமா சார்? அதைத்தானே இப்ப மாத்திக்கிட்டு இருக்கிறோம், அதைத்தானே இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 24 தானே இப்ப நிறைவேறிக்கிட்டு இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். மத்த 24, 22 வீட்டில் போய் வாசிங்க. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆபத்து காலத்தை பேசுகிறீர்கள். நான் தெரிஞ்சோ தெரியாம போனவன் புதன்கிழமை அந்த வசனம் எடுத்தேன். ஆபத்து காலத்தில் கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதாக. இருதயத்தை திடப்படுத்திக்காங்க. சந்தோஷ மிகுதியில் நீங்க சரிஞ்சிடாதீங்க. அப்ப ஆபத்து காலத்தை நீங்க பேசுறீங்க. ஆனா நான் ஆபத்து காலத்துல உதவி செய்யற ஒரு நாமத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அந்த நாமம் என்ன நாமம் தெரியுமா? யாக்கோபின் தேவனுடைய நாமம். எத்தனை புதன்கிழமை பேசினேன். அதாவது யாக்கோபின் தேவன் அப்படின்னா எத்தர்களின் தேவன். எல்லாம் சொல்லுங்க. சித்தர்கள்லாம் இங்க வேண்டாம், இங்க தேவை எத்தர்களின் தேவனை பத்தி பேசினேன். அப்ப எத்தர்களுக்கான தேவன்ற நாமத்தை ஏன் அவர் தனக்கு சொல்றாருன்னா, இப்ப ஆண்டனி பிரதர் அப்படின்னா, ஆண்டனி பிரதர் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. போலீஸ்கார் நீங்க தான் ஆண்டனியா அப்படின்னு கேட்டா, ஆமான்னு சொல்லித்தான் ஆகணும். உங்க பேரை நீங்க மாத்த முடியாது. அப்படித்தான் எத்தர்களின் தேவன் என்று தனக்கு அவர் பெயர் வைத்துக் கொண்டார். இனி அந்த பெயர் அவர் மாத்த கைத்தட்டு. அப்ப நீங்க யாரை கூப்பிட முடியாது? பரிசுத்தர்களின் தேவனை கூப்பிட முடியாது. நீங்க எத்தர்களின் தேவனை கூப்பிடலாம். ஏன்னா அவர் உங்க தேவனே சொல்லிட்டார்ல. அப்ப ஆபத்து காலத்துல நீங்க எத்தர்களின் தேவனுடைய நாமத்தை ஒரு மாதிரி இருக்கு சார் கேட்குறீங்க. இதைத்தானே விடிய சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. யாக்கோபின் தேவன் நீ சொன்ன, நான் சுத்த தமிழ்ல சொல்லிட்டு இருக்கிறேன். நீ கொஞ்சம் பாலிஷ்டா பேசுறேன். ஆமா, பாலிஷ்டா பேசுறேன். நான் கொஞ்சம் பளிச்சுன்னு பேசுறேன். எத்தர்களின் தேவனுடைய நாமம் அப்படின்னா அவர்களை காப்பாற்றக்கூடிய நாமம். நான் போய் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே, ஐ அம் என்கரேஜிங் தி சின்னர்ஸ். நான் பாவிகளை உற்சாகப்படுத்துறேனா, அல்லது அவர்களை பாவிகளுக்காக நான் சாதகமாய் பேசுகிறேனோ அப்படின்னு பேச கடவுள் ஒரு வார்த்தை சொன்னாரு. ஜஸ்டின், உன்னை நீ நிலைப்படுத்திக்கொள். நீ பரிசுத்தவான்களுக்கான பிரசங்கி அல்ல, நீ பாவிகளுக்கான பிரசங்கி தான்.
நான் அனுப்புகிற ஒவ்வொருவனும் பாவிகளுக்கான பிரசங்கிதான். ஏனென்றால் பாவிகளை காப்பாற்றவே நான் உலகத்திற்கு வந்தேன். என்னுடைய பிரசங்கங்கள் பாவிகளுக்கான பிரசங்கங்கள், என்னுடைய பிரசங்கங்கள் பரிசுத்தவான்களுக்கான பிரசங்கங்கள் அல்ல. இன்று நான் என்னை டிக்ளேர் பண்றேன். இன்னைக்கு நான் என்ன நானே ஆர்டைன் பண்றேன். இன்னைக்கு நான் என்ன அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். நான் பரிசுத்தவான்களுக்கான பிரசங்கி அல்ல, நான் பாவிகளுக்கான பிரசங்கி. ஏனென்றால் என்னை அனுப்பினவரும் பாவிகளுக்கான பிரசங்கி. பரிசுத்தவான்களை அழைக்கவோ பரிசுத்தவான்களுக்கு பரிந்து பேசவோ இயேசு இந்த பூமிக்கு வரவில்லை. விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ, ஒரு டாக்ஸ் கலெக்டர், தன் கால்களை கழுவின ஒரு பாவியுள்ள ஸ்திரீ, 5 திருமணம் முடித்த சமாரிய ஸ்திரீ, இவர்களுக்காக இயேசுவை தான் வேதம் காட்டுகிறது. அவருடைய பெயர் பாவிகளை சிநேகிதர். இதை விட அழகாய் சொல்லுகிறேன், பாவிகளை ரட்சிப்பதற்காக அப்படின்னு மத அறிவு என்ன சொல்லிச்சு? பாவிகளை ரட்சிக்கப்பட வைக்கிறதுக்கு வந்தார் சார். என்ன ரட்சிப்புனா என்ன? நீ சொல்றிய ரட்சிக்கப்பட வைக்க, அது இல்ல. ரட்சிப்புனா காப்பாற்றுவது. அதனுடைய அர்த்தம் காப்பாற்றுவது. இயேசு பாவிகளை பாவிகளை காப்பாற்றவே, பாவிகளை காப்பாற்றவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ஆமென். இயேசு யாருக்காக வந்தார்? இயேசு யாருக்கு பிரசங்கித்தார்? என் தலைவன் பாவிகளுக்கான பிரசங்கினா, நானும் பாவிகளுக்கான பிரசங்கிதாயா. தன்னை பரிசுத்தவான் என்று எண்ணுகிற எவனும் என்னுடைய செய்தியை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பவே 3 நிமிஷம் டைம் கண்ண முடிக்கிற, வெளியே போயிருங்க. ஏனென்றால் நேற்று தாங்க எனக்கு தெரியும் நான் பாவிகளுக்கான பிரசங்கினேன். இன்னும் ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாரு. இந்த பயலுக்கு அம்புட்டு பேரையும் நான் இதுக்கு தான் இவங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ண சொன்னேன். ஆனால் அம்புட்டு பயவிலைகளும் தங்களை பரிசுத்தவான்களுக்கான பிரசங்கிகளா மாற்றிக்கிட்டு, பரிசுத்தவான்கள் உலகத்தை மாதிரி ஒரு போலியா ஒன்று சிருஷ்டித்துக்கிட்டு, அம்புட்டு பேரும் அந்தரங்கத்தில் பாவத்தை செஞ்சு பொது இடத்துல ஒழுக்கமாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அம்புட்டு பேரும் ஒருத்தன் பரிசுத்தவான்னு நம்பிக்கிறாங்க. இல்லை சார், நான் அந்த பாவம் செய்யலை, வேற பாவம் செஞ்சில நறுக்குன்னு கொட்டிடுவேன். இந்த அம்புட்டு பேரும் பரிசுத்தவான்களுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதனால தான் சார் கிறிஸ்தவம் என்ன செஞ்சிருச்சு? தேங்கிருச்சு. ஒவ்வொரு ஊழியக்காரனும் இன்றைக்கு தன்னை மறுபடியும் பரிசுத்தப்படுத்தி பாவிகளுக்கான பிரசங்கி என்று தன்னை ஒப்பு கொடுத்து பரிசுத்தப்படுத்துவானாக. ஆமென். I am called to preach to the sinners. ஆமென். பாவிகளை காப்பாற்றவே கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். நான் பேசுறது யாருக்காச்சும் எதிர்ப்பு இருக்குதா? எதிர்ப்பு மனநிலை இருக்குதா? பரிசுத்தவானுக்கான பிரசங்கம் கிடையாது கிறிஸ்தவ பிரசங்கம் எதுவுமே. ஏன்னா பரிசுத்தவான்களுக்கு இயேசுவே தேவை இல்லை. நீ என்னைக்கு பாவின்னு ஒத்துக்குறியோ அன்னைக்கு தான் இயேசுக்கு உனக்கு சம்பந்தம். பரிசுத்தவான எதுக்கே இயேசு வராரு? நேரா நீ அப்படியே ஜம்ப் பண்ணி பரலோகத்துக்கு வந்துரு. கழுத உன்னால முடியலன்னு தானே அவர் வந்தாரு. அப்ப நீ பாவி தானே? அப்படியே இல்லை, நீ பாவி. ஆமா, பரலோகம் பரிசுத்தவான்களுக்கான இடமே இல்லை. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். பரலோகம் மன்னிக்கப்பட்ட பாவிகளுக்கான இடம். ரெண்டு பேர் கல்லேன். ஒருத்தன் கூட போன கல்லேன், ஒருத்தன் கூட வராத கல்லேன். அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் பரலோகத்தில் இருந்து மன்னிக்கப்பட்ட கல்லர்கள். அவங்க மன்னிப்பை வேண்டாம் என்று சொன்ன கல்லர்கள். அதனால இங்க பரிசுத்தமான பேச்சுக்கு இடமே இல்லை. ஒரே ஒருத்தர் தான் பரிசுத்தர். அவரே சிலுவையில் இறங்கி வந்து, ஆமா, பாவியான நமக்காக. அதாவது நான் மூக்கு சிந்தினா கூட என் கையில பற்றக்கூடாதுன்னு யோசிக்கிறவன். ஆனா என் பிள்ளைக்கு மூக்கு சிந்தினோன்னா கையை பிடிச்சு எனக்கு யாரையா கத்து கொடுத்தது. நான் எடுக்கிறேன்னா அந்த அளவுக்கு வந்துட்டியாடான்றாரு கர்த்தர் எனக்குள்ள. ஆமாண்டவர், நீங்க இந்த அளவுக்கு வந்துட்டீங்க, நான் என் பிள்ளைக்கு இந்த அளவுக்கு, உன் பிள்ளைக்கு நீ இந்த அளவுக்கு வருவீனா? அவன் நான் புது ஷர்ட் போட்டு கிளம்பும் போது அவன் சாப்பிட்டுட்டு வாய்ப்புல இருக்கு, அவன் வர்றேன்னு அழுகிறான்னா அது நேரம் சட்டை அழுக்காருன்னு யோசிக்க மாட்டேன், அப்படியே தூக்கி வச்சுக்கிறேன் நான். அவன் அப்படியே வாயை வச்சு அவன் சாப்பிட்ட ஃபேரக்ஸ் ஃபுல்லாக இங்கே ஆமாம் தடவிது. அது எனக்கு கவலை இல்லை. நான் சார், நான் பொல்லாதவனாக நான் என் பிள்ளை அழுக்கு என் மேலே பட்டா நான் பற்றி கவலைப்படலாம். பரலோகத்தில் இருக்கிற உன் பிதா
உன்னை எவ்வளவு நேசித்திருந்தா உன் பாவத்தை அவரே சுமந்து உன்னை பரிசுத்தவானாக்கத்தக்கதாய் தேவன் கிரியை செய்திருக்கிறார். சபை பாவிகளுக்கான பிரசங்கத்தை நிறுத்தினபடியினால் பாவிகள் தொடர்ந்து ரட்சிக்கப்படுவது நின்று போனது. இவன் ஃபுல்லா இயேசு பேசினது எல்லாம் பாவிகளுக்கு சாதகமாக தான். பாவிகளுக்கு சிநேகிதர்னா என்ன? அவங்க கூட உட்காந்து சீட்டு விளையாண்டு இருந்தார் ஏசுனாரு. அவர் பேசினதெல்லாம் அந்த பயல்களுக்கு சப்போர்ட்டாகவே இருந்துச்சு. அதனால தான் பரிசுத்தவான்களுக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன், பரிசுத்தவான்கள் என்று தங்களை அழைத்து கொண்டவர்களுக்கு. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமாம், இவனை தூக்கி விடும்போது அவனை சப்பு சப்புன்றாரு, அரைஞ்சு தான் இதை பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு பயனும் பரிசுத்தவான் கிடையாது சார். பரிசுத்தவான் என்று தன்னை நிறைத்து கொண்டவர்களுக்கு இயேசுவை பார்த்தா கோபம் வந்துச்சு. ஏன்னா அவர் பேசுகிற அம்புட்டு செய்தியும் பாவிகளுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. நான் சொன்னேன், நீங்கள் மாற்றவே முடியாது ஆண்டவரே, 2 நிமிஷத்தில் மாற்றலாண்டான்னாரு. 2 நிமிஷம் உண்டான். எப்படி ஆண்டவரே? என்ன அம்புட்டு பாவிகளுக்கும் ஒரு திடீர்னு ஒரு அதிரடி, ஒரு எதிர்மறையான செய்தி. ஐயா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு, ஐயா உங்களுக்கு கேன்சர் இருக்கு, ஐயா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி முடி. அடுத்த செகண்ட் ஆண்டவரே நான் என்ன பாவம் செஞ்சாலும் என்ன பண்ண, வாடா வா 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 மகனே வா. ஒரு செகண்ட்ல உன்னை கூப்பிட்டுட்டேன்னா ஒரு செகண்ட்ல வந்துடுவேன். சார் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் சார், போறவள் என்ன ஜெபிப்ப, என்ன ஜெபம்? எல்லாருக்கும் ஒரு ஜெபம் வந்துடும். என்ன ஜெபம் தெரியுமா வரும்? ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிங்க ஆண்டவரே. ஆபத்து காலத்துல மனுஷனுக்கு உடனே வர்றது என்ன தெரியுமா? நான் பாவி என்கிற எண்ணம். அதனாலதான் ஆபத்து காலத்துல யாக்கோபின் தேவனுடைய நாமத்தை பேசுகிறார். உட்கார்ந்து ஃபேனுக்கு அடியில் உட்கார்ந்து இருக்கும் போது உனக்கு இந்த நாமத்தோட வேல்யூ தெரியாதுடா. ஆனா ஆபத்து காலத்துல உனக்கு தெரியும்டா. ஆபத்து காலத்துல உனக்கு தெரியும். ஆபத்து காலத்துல ஐயோ இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சுன்னு நினைக்கும் போது நான் என்ன பாவம் செஞ்சேன். அதனால தாவீது சொல்றான், தனக்கு பிரச்சனை வரும்போது இளவயதின் பாவத்தை என்னாதணும். கடந்த காலத்துல நீ ஒழுக்கமா இருந்தா கூட பழசெல்லாம் தூக்கி முன்னாடி கொண்டு வந்துடும் பிசாசு. உனக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சுன்னா உடனே நான் பாவி என்கிற எண்ணம் உனக்கு வரும். அல்லது இன்னொருத்தனுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அவன் என்ன பாவம் பண்ணானோ, இது இவன் செய்த பாவமா? ஆபத்து காலத்தில் அத்தனை பேருக்கு வருவது குற்ற உணர்வு தான் முதலாவது, அப்புறம் தான் மற்றது. அதனால தான் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி ஆபத்து காலத்தில் கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கலாம். இந்த வார்த்தை எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு ஆழமானது. சும்மா இல்ல சார், பொழுதுபோகம் பிரசவம் பண்ணிட்டு இருக்கோமா நம்ம? ஏன் ஆபத்து காலத்தை யாக்கோபின் தேவனுடைய நாமத்தை இணைக்கிறாரு? ஆபத்து காலத்துல எந்த நாமம் உனக்கு பயன்படாது. ஏன்னா அப்ப நீ குற்ற உணர்வுல இருப்ப. அந்த நேரத்தில் யாக்கோபின் தேவனுடைய நாமம், எத்தர்களுக்கு உதவி செய்கிறவர் நாமம் இறங்கி வந்து உனக்கு உதவி செய்யும். அவர் பாவிகளுக்காய் உதவி செய்கிறவர், அவர் பாவிகளுக்காய் பிரசங்கித்தவர், அவர் பாவிகளை காப்பாற்றவே உலகத்திற்கு வந்தவர். பிரச்சனையில் ஒருத்தன் பாவியா இருக்கும்போது அந்த பாவியை காப்பாற்றுறதுக்கு தான் உலகத்துக்கு வந்தாரு. ரட்சிக்கப்பட வைக்கணும், பைபிள் தூக்க வைக்கிறதுக்கு, பாவிகள் கையிலாம் பைபிள் கொடுக்குறதுக்கு வந்தார் அவர். எல்லாம் பைபிள் தூக்கிக்க வரிசைன்னு போட்டோ அப்படி பாவியெல்லாம் ரட்சிக்கப்பட்டாயிடா. ரட்சிக்கப்படுற நீயா ஒரு அர்த்தம் எடுத்துக்கிற மண்டலப்படும். ரட்சிக்கப்படுவது என்றால் காப்பாற்றுவது. பாவிகளை, பாவத்தில் இருக்கிறவர்களை கூட அவர்கள் பிரச்சனைகளில் இருந்து, வியாதி, இயேசுநாதர்கிட்ட சுகம் பெற்றவன் எத்தனை பேர்? கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டவன் எத்தனை பேர்? ஞானஸ்நானம் பெற்ற எத்தனை பேர்? 50 பேரும் பாவிகள். அத்தனை பேருக்கு அற்புதம். வேதம் சொல்லுகிறது, அவர் துன்மார்க்கருக்காகவும் துரோகிகளுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டு வந்தார். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும் நான் கேட்கிறேன். அவர் வரத்தை வாங்கும் போது யாருக்குன்னு கேட்டாராம் பிதா? துரோகிகளுக்கு, துன்மார்க்கனுக்கு. நீ யாரா எப்படா வந்த நீ குறுக்க? பரிசுத்தவான்களுக்கு இயேசுநாதர் சொந்தம் சொன்னவன் நீ யாரு? அட்ரஸை மாத்தி எழுது. இயேசுடைய முகவரியை மாற்றி, இயேசுடைய அந்த பரிசு மேல முகவரியை மாற்றி ஒட்டிட்டாங்க. உன் பேருக்கு வந்தது பாவியாகிய நம்ம பேருக்கு வந்தவர் மேல இருக்க ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு தெளிவா பரிசுத்தவான்களுக்கு ஒட்டி உன்னை அவரை தூரப்படுத்திட்டான். பரிசுத்தம் இருந்தால் தான் இயேசு இடத்தில் வர வேண்டும் என்றால் இயேசு தேவையில்லை, நான் பிதாவின் இடத்தில் போய் கொள்கிறேன். பரிசுத்தமானவர்கள் பிதாவின் இடத்தில் வருகிறார்கள், பரிசுத்தமாக வேண்டியவர்கள் இயேசுவின் இடத்தில் வருகிறார்கள். பிதாவோட கேரக்டர் வேற, இயேசு கேரக்டர் வேற. ஹலோ, ஒரே வேலையை செய்யறதுக்கு 3 பேர் தேவையில்லை. ஒருத்தர் சொன்னார், திருத்துவம் என்பது 3 பேரும் ஒன்றையே சிந்திக்கிறார்கள், ஒன்றையே பேசுகிறார்கள், ஒன்றையே நடக்கிறார்கள். இதுக்கு எதுக்காக 3 பேரும் கேட்டேன். 3 பேரும் ஒரே திசையில் நடக்கிறார்கள், ஒரே திசையில் போகிறார்கள். இது எதுக்குடா? பிரம்மா விஷ்ணு சிவன் மாதிரி
அவங்களுக்கு கூட வேற வேற கேரக்டர் இருக்கு. அப்போ என்னால் திருத்துவத்தை ஏற்றுக்கவே முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கடவுள், பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. ஆமாம், அந்த நாமம் இயேசுவின் நாமம். இப்படிலாம் மைண்ட் செட்டில் வந்து நான் போயிட்டு இருக்கிறேன். அப்போ தான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துறாரு, 3 பேரும் ஒரே விஷயத்தை சிந்திக்கிறவர்கள் அல்ல, 3 பேரும் வேறு வேறு கோணங்களில் சிந்திக்கிறவர்கள், ஆனால் ஒரே முடிவை எடுக்கிறவர்கள். That's what dignity. பவுல் பாவம் செஞ்சப்ப பிதா பார்க்குறாரு, என்ன ஜனங்களை இப்படி அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். உடனே இயேசு சொல்றாரு, இந்த 1 வருஷம் இருக்கட்டும், இவனை கொண்டு என்ன அழிவு ஏற்பட்டுச்சோ அதை விட 1000 மடங்கு பலனை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் இவன் மூலமா கொடுக்குறேன். அங்க ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் பர்சனாலிட்டி இருக்கு, தனித்தனி பர்சனாலிட்டி இருக்கு. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா யோசிக்கிறவங்க, ஆனா ஃபைனலா டெசிஷனை சேர்த்து ஒரே மாதிரி எடுக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அதற்கு பிறகு மறுபடியும் நான் திருத்துவத்துக்குள்ள என்ன செய்றேன், கடந்து வந்தேன். ஒரு பாவி பரிசுத்தவான் ஆனாதான் ஜெபத்தை கேட்பார் நீ சொல்ற. நான் சொல்றேன், பாவி யாக்கோபின் தேவனுடைய நாமத்திலே வரும்போது அவன் ஜெபத்தை கேட்கப்படும் என்று நான் சொல்கிறேன். நீ சொல்ற இப்படி சொன்னா அவன் பரிசுத்தவான் ஆக மாட்டான்னு. நான் சொல்றேன், நீ சொன்னாலும் சொல்ற மாதிரி சொன்னாலும் அவன் பரிசுத்தவான் ஆக மாட்டான். என்ன, உன்கிட்ட ஜெபத்தை விட்டுருவான், என்கிட்ட ஜெபத்துக்குள்ள வருவான். ஜெபத்துக்குள்ள வந்த உடனே அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஆனா நீ வாசலுக்குள்ளே விடாம வெளியே அனுப்பிச்சு விட்டுற. நான் உள்ள வர விடுறேன், வா அப்படியே உள்ள வா, அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்குவாருன்னு. அப்போ நான் வீட்டில் போய் நான் உட்காந்துருக்கப்ப கர்த்தர் சொன்னார் என்கிட்ட, ஒருத்தன் சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். நம்ம புதன்கிழமை பேசினேன். அவன் வந்து நீ சிகரெட்டை விட்டா உன் ஜெபத்துக்கு பதில் தருவார் அப்படின்னு சொன்னான். அவன் சிகரெட்டை குடிச்சிக்கிட்டே யோசிக்கிறான், இதை விட முடியுமா? முடியாது. அதனால் என்ன செஞ்சுருவோம், இனிமேல் விட்டுருவோம். எதை விட்டுருவோம்? சர்ச்சுக்கு போகிறத விட்டுருவோம். முடிவு எடுத்துகிட்டு போயிடறான். உன் பிரசங்கத்தை கேட்டு தான் எந்த பாவியும் உள்ளே வரமாட்டேன்றான். ஆனால் நம்ம பிரசங்கத்தை கேட்கும்போது ஹோட்டலில் போய் உட்காந்து மில்லினர்ஸ் மீட்டில் பிஸ்னஸ் மேனுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஹோட்டலில் இருக்க மேனேஜர்ஸ், ஒர்க்கர்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து முடிஞ்சோன்னா, ஐயா ஜோபுனி அவங்க ஏசினாரை கேட்குற எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அவர் எங்களுக்கு வேணுன்றாங்க. ஏன் நான் இவர்களுக்கு பேசின அவர் நாங்கள் மகாலில் பேசிக்கிட்டு போது மகால் ஓனர் வச்சுக்கப்பட்டிருக்காரு. அதுதான் சார் வெற்றி. இங்கே இருக்கிறவனை எப்படி கழிச்சு விடலாம் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற. நான் வெளியில் இருக்கிறவங்க உள்ள கொண்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவன் யோசிச்சு தம்மை போட்டு எனக்கு ஜெபிச்சு தம்மை நிப்பாட்டினா தான் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்னா அவர் முடிவுக்கு ஒரு ஆபத்து காலத்தில் இருக்கான் சார். இந்த நேரத்தில் போய் நீ ஜிம்முக்கு போய் மூணு வந்து என்ன சொல்கிற வந்து அவன் உடம்பை வந்து நீ வந்து நல்லா வந்து 6 பேக்கோட வாடான்னா சார் அதுக்கு 3 மாதம் ஆகி போயிடும் சார். இவங்க எல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக வேண்டிய ஆட்கள். அவங்க தான் வந்து ஆதார் கார்டில் போ, ஃபோட்டோ சரியில்லை போ, ரேஷன் கார்டை கொண்டு வாயா போயா, என்னையா ஓட்டி கையெழுத்து எழுந்திருக்கு ஒன்றும் புரியல போயா, இப்படி தள்ளி விடுவாங்க சில கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸு. எல்லோரும் கிடையாது. அது தாசில்தார் ஆஃபீஸ் அங்கே இங்கே அந்த மாதிரி ஊழியக்காரன் இந்த வேணாம். அது ஆசாரி அந்த காலத்தில் இருப்பானா, ஆடு கொண்டு வரும்போது இந்த அப்படி பார்த்துட்டு இந்த காதுகிட்ட லைட்டாக கட்டிங்காக இருக்கே, ஐயா இன்னொரு ஆடு வாங்க முடியாதுயா, கட்டிங் இருக்கேப்பா, ஐயா வந்து முடியாதுயா, கட்டிங் இருக்கே பக்கத்தில், அவர் தான் கட்டிங்கிறார்ல. அப்படி செய்வாங்களா சார்? டக்குன்னு ஒரு கட்டிங்கை போட்ட உடனே டக்குன்னு 500 என் பையில வச்சுறான், இந்த ஆடு நல்ல ஆடு போய் கொடுப்போம். நான் அந்த நாளில் சொல்கிறேன், இந்த காலத்தை சொல்லவே இல்லை. என்ன ஆட்டை கூப்பிட்றாங்க, ஆமாம் வந்து வேறு மாதிரி கொண்டு போயிருக்கிறாங்க உலகத்தே. சரி பரவாயில்ல, அவன் பிள்ளை அண்ணா காய்பா மருமகன்னு வேலை பார்த்துருக்கான். நான் அந்த மருமகன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் இங்கே வந்துடுறாங்க. அம்புட்டு பேரும் இந்த மாதிரி பஞ்சாயத்து நடந்திருக்கு, கோடிக்கணக்கில் புரண்டிருக்கான். அதனால ஏசு உள்ள புகுந்து தூக்கி விட்டார்ல பணப்பைய. இவர் வந்து மத சம்பந்தமாக செஞ்ச விஷயத்தெல்லாம் இவங்க பெருசாக எடுத்துக்கல. ஏதோ நமக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குன்னு விட்டாங்க. என்னைக்கு வருமானத்தில் கையை வச்சாரோ அன்னைக்கு தான் முடிவெடுத்தாங்க, இந்த ஆளை கேலண்டரில் கட்டி தொங்க விட்டுருன்றா. 2 ஆணி அறிஞ்சு அப்பவே 2002 கேலண்டர் மாதிரி கேலண்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கே முடிவெடுத்துட்டான் இவரை கொன்றுணும். ஏன் தெரியுமா? எக்கனாமியில் கை வச்சாரு. காசு என்னடா காசு வாங்கிட்டு இருக்க, என்னடா லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறேன்னு புரட்டி எடுத்துட்டாரு சார். அன்னைக்கு கோபமானவங்க தான். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஆட்டுக்குட்டி வந்து இப்படி இருந்துச்சு, இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லி ஆபத்து காலத்தில் வரும்போது உன்னை ரிஜெக்ட் பண்ணா, நீ போயிட்டு நீ மன்னிப்பு ஜெபம் கேட்டு வரக்குள்ள ஆள் செத்து போயிடும் சார்.
ஆனால் தேவன் அப்படி தேவன் கிடையாது. முங்கிட்டு இருக்கவனை கூட தூக்கி விட்டுட்டு தான் ஏன் பிரசங்கம் பண்ணாரு. முங்கிட்டு இருந்தவனை ஏன் சந்தேகப்பட்டாயின்னு திட்டாம தண்ணியிலேருந்து தூக்குடான்றார். தூக்குறப்ப விசுவாசி, தூக்குன பிறகு பிரசங்கம் பண்ண பிறகு தான் விசுவாசி. எப்படி நல்ல சாமி தெரியுமா? நான் சொல்லவா, நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னா, நீ யாக்கோபின் தேவனுடைய நாமம் உங்களுக்கு இருக்கு, நீ உள்ள நுழைங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அப்போ நான் யோசித்தேன், அவன் விட மாட்டான் ஆண்டவரே. நான் சொன்னேன், ஒரு சிலர் விடுவாங்க தெரியுமா உங்களுக்கு. சரி, இந்த அற்புதம் நடக்கணுன்றக்காக நான் இது எல்லாத்தையும் விட்டுறேன். அப்படி விட்டுட்டு என்ன செய்வாங்க, போய் ஜோம் பண்ணுவாங்க. அப்போ கர்த்தர் சொன்னார், நீ சொல்கிறது கூட உண்மைதான், 100ல் ஒரு 2 பேர் அதை செய்வாங்க. ஆனால் நான் சொல்லவா, இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு பிரச்சனை வந்துருச்சு, அவன் செய்வான். ஆனால் தன் பக்கத்தில் இருக்க ஒருத்தனுக்கு பிரச்சனை வந்தா அவனுக்காக அவன் விடுவானா? விட மாட்டான். ஆனால் உன் செய்தியை கேட்டால் அவன் யாக்கோபின் தேவனுடைய நாம உயர்ந்து அடைக்கலாம், எத்தர்களின் தேவன் அற்புதம் செய்கிறாருன்னு கண்டுபிடிச்சவன், அதை தெரிஞ்சுக்கிட்டவன் தான் வீட்டுக்கு மட்டும் இல்லை, இன்னொருத்தனுக்கு சோகம் இல்லாமல் இருந்தால் கூட அந்த பாவி அவனுக்கு ஜெபிப்பான். வா, நான் ஜெபம் பண்ணுறேன், ஏஸ் ஜெபிப்பானா மாட்டானா? அந்த பாவி ஜெபிப்பான். இந்த செய்தியை கேட்ட பாவி தன்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஜெபிப்பான். உன் செய்தியை கேட்குற பாவி தான் வீட்டுக்கே ஜெபிக்கிறத விட்டுருவான். எத்தனையோ முறை என்னோட வாழ்க்கையில் நான் சில விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக என்னை சரி செய்திருக்கிறேன். சரி செய்து ஆண்டவரே இனிமே எல்லாத்தையும் விட்டுட்டேன், நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். அப்போ அவர் சொல்லுவார், விட்டுட்டியா விட்டுருவியான்னு கேட்டார். இது எப்படி இருக்கு? இந்த கேள்விக்கு முன்னாடிலாம் நீதியெல்லாம் சுக்கு நூறாகி போயிடும், அப்படியே பொடி பொடி ஆயிரும். ஒரே கேள்வி, இன்னைக்கு விட்டுட்டியா இல்லை விட்டுருவியா? ஆண்டவரே எல்லாவற்றையும் நீரே அறிவீர். பேதுரு ஜெபிக்கிறான், நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை. புதிய உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்கு ஜஸ்டின்னு, இப்போ உனக்கு தெரியாது. சரி, இப்போ நீ உள்ளே போ, இப்போ இந்த பதிலை வாங்கிக்க. இப்போ நீ நீ சொல்கிற மாதிரி சொல்லிக்க, நான் நம்புற மாதிரி நம்பிக்கிறேன் போ அப்படின்ட்டு. அப்படித்தான் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறியா நீ சொன்னதெல்லாம் நம்பிட்டார். நாளை சேவல் கூவும் முன்னே 2 விசை கூவதற்கு முன்பாக 3 விசை நீ மறுதளிக்கிறவன் என்று தெரிந்து அவனை நேசித்தார். அப்பேற்பட்ட தேவனுக்கு முன்னாடி அவருக்கு முன்பாய் சகலமும் நிர்வாணமாக இருக்கிறது. யாரா பரிசுத்தவான், யாரா ஏரியாவுக்குள்ள பரிசுத்தவான், யாரா முன்னாடி வருவான் மிகாவேல் கபிரியல், யார் 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 பரிசுத்தவான், ஐயா முன்னாடி யாரா பரிசுத்தவான் அப்படி வருவாங்க. தயவு செய்து பேசுறாங்க, இந்த பேச்சே பேசுறாங்க. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உயர்ந்து அடைக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அதனாலதான் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் இருக்குல்ல, அந்த நாமம் பலத்த துருகம். ஓ நீதி இல்லை, அந்த நாமம் என்ன நாமம்? எத்தர்களின் தேவன். அந்த நாமத்துக்குள்ள ஓடி போய் அப்படியே சுகமா இருக்கும். அந்த வசனத்தை சொல்லு, போய் சொல்லுனார் கர்த்தர். நீ செய்தி என்னன்னா, கர்த்தர் நாமம் பலத்த துருகம். அதுக்குள்ள நீ வந்துரு, அது உன் ஆபத்து காலத்தில் பாதுகாத்துக்கணும். உன்னை சொன்னேன், அடுத்த வரி நீதிமானதிலே ஓடி சுகமாய் இருப்பான் இருக்கேன். ஆண்டவரே, நான் பாவிகளின் சிநேகிதரை பேசிட்டு இருக்கிறேன், திரும்ப இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்குவாங்களே ஆண்டவரே. நீதிமான் எழுதியிருக்கலன்னு வாயிலாண்டு கர்த்தர் சொன்ன. ஆமாப்பா, நீதிமான் அதுக்குள்ள ஓடி சுகமா இருப்பான், இதுல என்ன உனக்கு குழப்பம் அப்படின்னாரு. இல்ல ஆண்டவரே, நீதிமானா இருந்தா தான் ஓட முடியும், ஓடி உள்ள வந்தானா அவன் தான்டா நீதிமானு. என்ன நீ குழப்புற? நீதிமான் ஓடி வருவான்னு என்ன அர்த்தம்? ஓடி வருவான்லாம் நீதிமான் அர்த்தம். சார் படிச்சவன் பாஸ் ஆவான்றாரு, அப்ப பாஸ் ஆயிட்டான என்ன அர்த்தம்? படிச்சிருக்கான்னு அர்த்தம். நீதிமான் ஓடி வருவான்னு என்ன அர்த்தம்? ஓடி வந்துட்டீங்களா, அப்ப நீ தான் நீதிமான். நீதிமான் வாழ்வி அங்க வந்துருமே சுகம் அங்கே. நீ உள்ள ஓடி வந்துட்டீங்களே, அப்ப நீங்க தான் நீதிமான். பக்கத்துல பார்த்து நீங்க நீதிமான். நான் ஜோமன் ஆண்டவர் கிருபை எனக்கு பாராட்டினார்னா 53 வாரமும் நான் பாவிகளுக்கு தான் பிரசங்கிக்க போறேன். 53 நேரம் முடிவு எடுத்துறேன். நான் பரிசுத்தவான்கள் பிரசங்கிக்க போறதே கிடையாது, பாவிகளுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறேன். நாளடைவில் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அவ்வளவுதான். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். யார் நீதிமான்? உள்ள போனா எனக்கு பாதுகாப்பு இருக்கு நம்புறான்ல. தன் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப புதிய ஏற்பாட்டில் நீதிமான்றதை விசுவாசிக்கிறவன் தான். பாவி எப்படி ஆனாங்க? ஏதேன் தோட்டத்தில் இருக்க பழத்தை விற்று சைடில் விற்றாங்களா?
பலமுறை இந்த கேள்வி கேட்டிருக்கேன். ஏன்னா ஜோக்கு கேட்கும்போது அவனுக்கு ஞாபகம் வருன்றக்காண்டி. பின்வாசல் வழியாக விற்றுருக்காங்களா பழத்தை ஆதாம் ஏவாளும் சேர்ந்து? இல்லை மார்க்கெட்டில் விற்றாங்களா? என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? இல்லை மரத்தை வெட்டி கடத்தினாங்களா? அவிஸ்வாசம். தேவன் சொன்ன வார்த்தையை நம்பாததுனால பாவியானா? நம்பாததுனால பாவியானா? அப்போ நம்புனா அவ்வளோதான்.